கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பெரிய பலன் என்ன என்று சொன்னால், நாம் வழிபடுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். அது மாத்திரமல்ல, மறுபடி நியாயம் தீர்க்க வருவார். நாம் அவரோடு வாழ்வோம், அவரோடு இணைந்து ஜீவிப்போம். அதுதான் பெரிய ஒரு தைரியம். இந்த தைரியத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. இந்த தைரியத்தை நம்ம விட்டுவிட்டோம் என்று சொன்னால், உலக கவலை நம்மளை நெருக்கிவிடும், எதிர்காலம் நம்மளை நெருக்கிவிடும், பலவீனம் நம்மளை நெருக்கிவிடும், சோர்வு நம்மளை நெருக்கிவிடும். நம்ம ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் வழிபடுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மைதான், ஆனா அவர் உயிரோடு எழும்பினதும் உண்மை, இன்றும் உயிரோடு இருக்கிறது உண்மை என்று கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசிக்க வேண்டும். அந்த தைரியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த தைரியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம் பிரியமானவர்களே. அதனால மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம் எது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால எந்த நேரத்திலையும் எந்த நிமிஷத்திலையும் நம்ம கூப்பிடும் போது நமக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறவராய் இருக்கிறார். அவர்தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசி இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் என்று யாரெல்லாம் நம்பி விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது. எனக்கு அந்த தைரியம் இருக்கிறது. உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்க. தைரியத்தை விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க. இயேசு வருவார், இயேசு வருவார். இந்த உலகம் நம்மளை ஒன்றும் பண்ணிவிட முடியாது. இயேசுவோட வாழ்வதற்கு நம்மளை கூட்டிக் கொண்டு செல்வார். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தோடு இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கட்டும். தைரியமா இருக்க எங்களுக்கு பலன் தாரும். நீர் இருக்கிறீர் சுவாமி, நாங்க ஏன்பா கவலைப்படணும்? இந்த உலகமே உங்களுடையது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.